கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் இருப்புகளை விரைவாக அளிக்கும் பணிகளை நிலவும் சட்ட சிக்கல்களை நீக்குவதற்கு தேவையான சட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவிற்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்காக அரசாங்கம் முன்னெடுத்து வரும் வேலைத்திட்டம் குறித்து சமூக நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதில் கைப்பற்றப்படும் போதைப் பொருட்களை எவ்வளவு விரைவாக அளிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக அளிப்பதன் அவசியத்தை ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். இதற்காக முறையான பொறிமுறை ஒன்றை உடனடியாக தயாரிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். இந்த செயல்முறையை துரிதப்படுத்துவதற்கான சட்ட திருத்த வரைவு ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளது. அந்த வரைவில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏற்பாடுகளின்படி கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை அளிப்பதற்கெடுக்கும் காலத்தை மேலும் குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. இச்செயல்முறையின் போது நீதிமன்றம், போலீஸ் மற்றும் அரச பகுப்பாய்வு திணைக்களம் எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்கள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இதன்போது வழக்குகளை முன்னெடுக்கும் போது சட்டமாதிபர் திணைக்களம் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் குறித்து பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஷுவார்சி ஏரத் ஜெயவீர விளக்கம் அளித்தார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் தொலைபேசி உரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது மத்திய கிழக்கில் நிலவும் மாறிவரும் சூழ்நிலைகள் குறித்தும் குறிப்பாக உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக இந்திய பிரதமர் தமது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். இந்திய இலங்கை இடையிலான எரிசக்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கும் பிராந்திய பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் முன்னெடுக்கப்படும் முக்கிய திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஆராய்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நெருங்கிய மற்றும் நம்பிக்கைக்குரிய பங்காளிகள் என்ற ரீதியில் பொதுவான சவால்களை எதிர்கொள்வதில் ஒன்றிணைந்து நெருக்கமாக செயற்படுவதற்கான எமது உறுதிப்பாட்டை நாம் மீண்டும் உறுதிப்படுத்தியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய நாணய கொள்கை நிலைப்பாட்டை மாற்றமின்றி தொடர்வதற்கு இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது. நேற்று நடைபெற்ற நாணய கொள்கை சபை கூட்டத்தில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. அதற்கமே ஓரிரவு கொள்கை வட்டி வீதத்தை தற்போதைய மட்டமான 7.75 என்ற அளவில் மாற்றமின்றி பேணுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. எரிபொருள் விலை சூத்திரத்திற்கு அமைவாகவே எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்டதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமார தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் இதுகுறித்து மேலும் கூறியதாவது, அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஏற்றுக்கொண்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டிருக்கலாம். ஆனால் எரிபொருள் விலை என்பது விலை சூத்திரத்தின் அடிப்படையிலேயே அதிகரிக்கப்பட்டது. விலை சூத்திரம் என்பது ஒன்றும் விசித்திரமான சூத்திரம் அல்ல. எரிபொருளை கொண்டு வரும் செலவு மற்றும் அதற்கான ஏனைய செலவுகள், இவற்றை தவிர அதில் வேறொன்றுமில்லை. 100 ரூபாவை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டால் விலை சூத்திரத்தின்படி வரவேண்டிய விலையை விட குறைவான விலையே நிர்ணயிக்கப்படும் என அமைச்சர் கருதியிருக்கலாம். பெட்ரோலிய கூட்டுத்தாபன விலை சூத்திரத்தின்படி விலையை கணித்து அரசாங்கத்திற்கு அறிவிக்கும். அதன் பின்னரே அரசாங்கம் முடிவெடுக்கும். கூட்டுத்தாபனம் சமர்ப்பிப்பதுதான் இறக்குமதி செய்த விலை மற்றும் அதற்கான செலவு ஆகியவற்றை மட்டுமே தவிர அந்த சூத்திரத்தில் வேறு எந்த விடயமும் இல்லை. மாதத்திற்கு ஒரு முறை விலை சூத்திரத்தை கணிப்பது மாதத்தின் சராசரியை கொண்டு அல்ல, அந்த மாதத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட கையிருப்பை கொண்டே கணிக்கப்பட்டது. முன்பு ஒரு மாத காலத்திற்குள் உலக சந்தை விலையில் பாரிய மாற்றங்கள் இல்லாத போது மாதத்திற்கு ஒரு முறை இப்படி கணிக்க முடிந்தது. இப்போதும் அப்படியே கணிக்கப்படுகிறது. ஆனால் இப்போது ஒரு மாதம் வரை காத்திருக்க முடியாது. ஏனெனில் உலக சந்தையில் எரிபொருள் விலை வேகமாக மாறுகிறது. சூத்திரம் அதேதான், ஆனால் சூத்திரத்தை கணிக்கும் காலப்பகுதியில் மட்டுமே மாறியுள்ளது. முதல் தடவையாக 1ஆம் தேதி விலை அதிகரிக்கப்பட்டது. அது வழமையான நடைமுறைப்படியே நடந்தது. அடுத்ததாக 9ஆம் தேதி அதிகரிக்கப்பட்டது. போர் 28ஆம் தேதி தொடங்கியது. 28ஆம் தேதிக்கும் 9ஆம் தேதிக்கும் இடையில் விலை அதிகரிப்பு ஏற்பட்டது என அவர் தெரிவித்தார். ரஷ்யாவிடமிருந்து எரிபொருளை கொள்வனவு செய்வதற்காக இலங்கை தற்போது ராஜதந்திர மட்டத்திலான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்கங்களுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள் மூலம் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற போது அது தொடர்பில் விளக்கமளித்த அமைச்சர், ரஷ்யாவின் எரிசக்தி பிரதி அமைச்சர் விரைவில் இலங்கைக்கு வரவுள்ளார். அதன்போது ரஷ்யாவிடமிருந்து எரிபொருளை கொள்வனவு செய்வது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படும். இலங்கைக்கான ஈரானிய தூதுவர் ஈரான் எமக்கு எரிபொருளை வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். அந்த முன்மொழிவை வரவேற்பதாகவும், இருப்பினும் கப்பல் வசதிகளை கொண்ட நாடுகளே அத்தகைய வாய்ப்புகளை பயன்படுத்த முடியும் என்றும் இலங்கைக்கு தற்போதைக்கு அந்த வசதி இல்லை என்றும் சுட்டிக்காட்டினார். தற்போது பல எரிபொருள் முன்பதிவுகள் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், அவற்றில் சில எரிபொருள் கப்பல்கள் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் நாட்டை வந்தடைய உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு போர் சூழலுக்கு மத்தியிலும்
நாட்டிலும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணுவதற்காக அரசாங்கம் முன்னெடுத்து வரும் வேலை திட்டங்களை பாராட்டுவதாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மசாட்டோ கண்டா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் நேற்று தெரிவித்தார். ஆசிய அபிவிருத்தி வங்கியினால் இந்த ஆண்டிற்காக இலங்கைக்கு அங்கீகரிக்கப்பட்டிருந்த $380 மில்லியன் நிதியை $480 மில்லியன் வரை அதிகரிப்பதற்கும் நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அதில் $200 மில்லியன் உடனடியாக இலங்கைக்கு வழங்குவதற்கும் ஆசிய அபிவிருத்தி வங்கி இணக்கம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு வருகை தந்துள்ள ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மசாட்டோ கண்டா உள்ளிட்ட பிரதிநிதி குழுவினர் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்த போதே இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டது. இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தி இலக்குகளை அடைவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி எவ்வாறு ஒத்துழைக்க முடியும் என்பது குறித்து இச்சந்திப்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் தித்வா அனர்த்த நிலைக்கு பின்னர் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கியின் ஆதரவை எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார். சிறுபோகத்தில் விவசாயிகளுக்கு தேவையான உரங்களை எவ்வித தடையுமின்றி வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் சந்தையில் போதுமான உர கையிருப்புகளை பேணுவதற்கு விவசாய அமைச்சு மற்றும் தனியார் நிறுவனங்களை இணைத்து வேலை திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவுறுத்தியுள்ளார். விவசாய அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் உர இறக்குமதி நிறுவனங்களின் பிரதம நிறைவேற்று அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இவ்வாறு வலியுறுத்தினார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக விநியோக சங்கிலிகளுக்கு ஏற்பட்டுள்ள தடைகளுக்கு மத்தியில் இம்முறை சிறுபோகத்தில் நெற்செய்கை மற்றும் ஏனைய பயிர்களுக்கு தேவையான உரங்களை சந்தையில் போதுமான அளவு கையிருப்பில் வைத்திருப்பதற்கும் அதற்காக எடுக்கப்பட வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. 2026 சிறுபோகத்தில் 5.5 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் நெற் பயிர்ச்செய்கையை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. நெற்செய்கைக்கு 83,000 மெட்ரிக் டன் யூரியாவும் ஏனைய பயிர்களுக்கு 42,000 மெட்ரிக் டன் யூரியாவும் என மொத்தம் 1,25,000 மெட்ரிக் டன் யூரியா தேவை என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதுவரை காலம் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியின் விசேட பயன்பாட்டுக்காக மாத்திரம் ஒதுக்கப்பட்டிருந்த ஸ்ரீ ஜெயவர்தனபுர பொது வைத்தியசாலையின் விசேட அறை நேற்று முதல் பொதுமக்களின் மருத்துவ சிகிச்சை நடவடிக்கைகளுக்காக திறக்கப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தலுக்கு அமைய சுகாதார அமைச்சு மற்றும் வைத்தியசாலை நிர்வாகம் இணைந்து இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளன. ஜப்பான் அரசாங்கத்தின் நன்கொடையின் கீழ் 1984 ஆண்டு கட்டப்பட்ட ஸ்ரீ ஜெயவர்தனபுர பொது வைத்தியசாலை 1000 கட்டில்களை கொண்ட கொள்ளளவுடன் ஆரம்பிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் அந்த திட்டத்தின்படி ஜனாதிபதியின் தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக 1001 இலக்கத்தை கொண்ட அந்த விசேட அறையும் மேலதிகமாக சேர்க்கப்பட்டிருந்தது. வைத்தியசாலை ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து கடந்த 42 ஆண்டுகளில் இந்த அறை மிக குறைந்த சந்தர்ப்பங்களில் மட்டுமே பயன்படுத்தப்பட்ட போதிலும் ஜனாதிபதி ஒருவரின் வருகையை எதிர்பார்த்து நோயாளிகளின் பயன்பாட்டிற்கு வழங்கப்படாமல் பல ஆண்டுகளாக பராமரிக்கப்பட்டு வந்தது. நேற்று முதல் இந்த விசேட அறை வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் சாதாரண நோயாளிகளின் பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அரச சொத்துக்களையும் வளங்களையும் மக்களின் சுகாதார தேவைகளுக்காக மிகவும் பயனுள்ள முறையில் பயன்படுத்துவதற்கான தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கையின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் தாதியர் சேவையை பட்டதாரி நிலைக்கு உயர்த்துவதை நோக்கமாக கொண்டு தேசிய தாதியர் பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவுவதற்கான அரசாங்கத்தின் திட்டத்திற்காக நியமிக்கப்பட்ட விசேட குழுவின் செயற்பாடுகளை மீளாய்வு செய்வதற்கான கலந்துரையாடல் பிரதமர் கலாநிதி அர்னி அமரசூரியவின் தலைமையில் நேற்று முன்தினம் பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது தாதியர் பல்கலைக்கழகத்தை நிறுவுவதற்காக அக்குழுவினால் இதுவரை முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் கேட்டறிந்ததோடு குழு உறுப்பினர்கள் முன்வைத்த பிரச்சினைகள் மற்றும் கருத்துக்கள் தொடர்பிலும் பிரதமரின் கவனம் செலுத்தப்பட்டது. இதன்போது பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவுவது என்பது நீண்டகால மற்றும் சிக்கலானதொரு செயல்முறை என்பதை வலியுறுத்திய பிரதமர் அவசரமான தீர்மானங்களை தவிர்த்து உயர்கல்வி தரநிலைகளுக்கு இணங்கவும் தற்போது பல்கலைக்கழக கட்டமைப்பில் நிலவும் நெருக்கடிகள் மற்றும் சவால்களை கருத்தில் கொண்டும் இத்திட்டத்தை முன்னோக்கி கொண்டு செல்வது அவசியமாகும் என சுட்டிக்காட்டினார். இக்கலந்துரையாடலில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உபத்தலைவர் பேராசிரியர் KL வசந்தகுமார், அகில இலங்கை தாதியர் சபையின் பிரதிநிதிகள், சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சின் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரசியல் பழிவாங்கலுக்கு ஆளான அனைவருக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி அரசில் உரிய கடமைகளை நிறைவேற்றி தருவோம். நிறுவனங்களில் பணிப்பாளர் சபைகளை தாபித்து தொழிலாளர்களை அந்த பணிப்பாளர் சபை பிரதிநிதிகளாக நியமிக்க நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதியளிக்கின்றேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். முன்மாதிரியான தொழிற்சங்கமாக தொழிலாளர்களின் துன்பம், கண்ணீர், வழியை பாராளுமன்றத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியை முன்வைத்து வருகின்றது மற்றும் அரசியல் இயக்கங்களின் தொழிற்சங்க தலைவர்கள் உழைக்கும் மக்களின் பிரச்சினைகளை ஐக்கிய மக்கள் சக்தியிடமே முன்வைக்கின்றனர். அது மரியாதைக்குரிய விடயமாக
அமைந்து காணப்படுகிறது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். அரச சேவையை வலுப்படுத்துவதாக கூறி ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கம் லாபமீட்டும் நிறுவனங்களை சூறையாடி விற்கும் போது அதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியை எதிர்ப்பை தெரிவித்தது. ஏர்லங்கா கேட்டரிங், லிட்ரோ கேஸ், டெலிகாம், காப்புறுதி கூட்டுத்தாபனம் போன்ற நிறுவனங்களின் ஊழியர்கள் சோசலிச தொழிற்சங்க தலைவர்களை விடுத்து ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர்களிடமே அடைக்கலம் தேடி வந்தனர். உழைக்கும் மக்களின் உரிமையை வார்த்தையால் மட்டுமல்ல செயலாலும் ஐக்கிய மக்கள் சக்தியை பாதுகாத்து வருகின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஐக்கிய ஊழியர் சங்கத்தின் 6வது ஆண்டு நிறைவு நிகழ்வு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான காலப்பகுதியில் மின்சாரத்தை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறு வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மின்வெட்டை அமுல்படுத்துவதற்கு இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கம்பஹா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் குமார ஜெயக்கொடி இதனை தெரிவித்தார். முடிந்தவரை ஒரு மின் விளக்கையாவது அணைத்துவிட்டு உங்களால் இயன்ற ஆதரவை வழங்குங்கள். அந்த நேரத்தில் மின்சார உற்பத்திக்கு அதிக எரிபொருள் பயன்படுத்தப்படுகிறது. பகல் நேரங்களில் பிரச்சனை இல்லை. இரவில் பிரஜைகளாக நாம் அந்த ஆதரவை வழங்க வேண்டும். ஏனென்றால் அதன் சுமை இறுதியில் நமக்கும் மக்களுக்கும் தான் வந்து சேரும். மக்களுக்கு தொந்தரவு ஏற்படாத வகையில் அன்றாட நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதற்கு தேவையான மின்சாரம் மற்றும் எரிபொருளை வழங்குவதே எமது அரசாங்கத்தின் நோக்கமாகும். பிராந்திய ரீதியாக பார்த்தாலும் நாம் இதனை மிக சிறப்பாக செய்து வருகிறோம் என்று நான் நினைக்கின்றேன். எதிர்காலத்திலும் நாம் அதை தொடர வேண்டும். அதற்காக எரிபொருளை கொள்வனவு செய்வது உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றோம். அரசாங்கம் என்ற ரீதியில் நான் பொறுப்புடன் கூறுகிறேன். பலர் மின்வெட்டை செய்யுமாறு பரிந்துரைக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. எப்படியாவது மின்வெட்டை தவிர்க்கவே முயற்சிக்கின்றோம். மே மாதம் வரை அனைத்து நுகர்வுகளுக்கும் தேவையான எரிபொருள் எங்களிடம் உள்ளது. எனவே அச்சமடைய வேண்டாம் என அமைச்சர் தெரிவித்தார். இலங்கைக்கு போதைப்பொருள் விநியோகம் செய்யும் 29 முக்கிய போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் இதுவரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். திருகோணமலை பகுதியில் நடைபெற்ற முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு திட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதி அமைச்சர் இதனை தெரிவித்தார். இந்த கருப்பு வணிகத்தில் 2 அம்சங்கள் உள்ளன. ஒன்று விநியோக வலை பின்னல், மற்றொன்று தேவை. திருகோணமலை துறைமுகத்திற்கு படகு மூலம் கொண்டுவரப்படும் போதைப் பொருளை இங்குள்ள இளைஞர்கள் பயன்படுத்துகின்றனர். எனவே இந்த தேவையை இல்லாது செய்ய நாம் தீர்மானித்தோம். இதற்கு முந்தைய அரசாங்கங்கள் இந்த விநியோக வலை பின்னலில் கை வைக்கவில்லை. ஆனால் தற்போதைய அரசாங்கம் விநியோக சங்கிலியின் மிக உயர்ந்த மட்டத்தில் உள்ளவர்களை குறிவைக்க தீர்மானித்தது. இந்த சங்கிலி தொடர் கடற்கரையுடனோ அல்லது விமான நிலையத்துடனோ நின்றுவிடக்கூடாது. குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இந்தோனேஷியா, நேபாளம் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு சென்று இதுவரை 29 முக்கிய விநியோகஸ்தர்களை கைது செய்துள்ளனர். குறிப்பாக இந்தோனேஷியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட குற்றவாளிகள் வாக்குமூலம் அளித்து வருகின்றனர். இதனால் சிலர் கலக்கமடைந்துள்ளனர். இது இலகுவாக பணம் சம்பாதிக்க பயன்படுத்தப்படும் ஒரு வணிகம். இதில் 3 வணிகங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை என்பதை நாம் அறிவோம். போதைப்பொருளுடன் தொடர்புடைய பாதாள உலகம் உள்ளது. பாதாள உலகத்துடன் தொடர்புடைய சட்டவிரோத ஆயுத கடத்தல் உள்ளது. போதைப்பொருள், பாதாள உலகம் மற்றும் சட்டவிரோத ஆயுதங்கள் என இந்த ஒட்டுமொத்த கருப்பு வணிகமும் நாட்டை ஆக்கிரமித்துள்ளது. அரசியல் அதிகாரத்தின் பின்னணியில்தான் இது வளர்ந்தது. தியவண்ணாவே இதனை போஷித்தது. தங்களது தேர்தல் பிரசாரங்களை இந்த கருப்பு வணிகத்தின் மூலம் வரும் பணத்தை கொண்டே அவர்கள் முன்னெடுத்தனர் என அவர் தெரிவித்துள்ளார். கடற்றொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களத்தில் சுமார் 10 ஆண்டுகளாக நிலவி வந்த உதவி பணிப்பாளர் வெற்றிடங்களை நிரப்பும் வகையில் புதிதாக ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட 10 அதிகாரிகளுக்கான நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வு கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நேற்று அமைச்சகத்தில் நடைபெற்றது. திறந்த மட்டத்தின் கீழ் 2 அதிகாரிகளும், வரையறுக்கப்பட்ட மட்டத்தின் கீழ் 8 அதிகாரிகளும் இவ்வாறு நியமனங்களை பெற்றுக்கொண்டனர். தற்போதைய அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னர் பிரதமர் அலுவலகத்தின் கீழ் நிறுவப்பட்ட ஆட்சேர்ப்பு அனுமதி வழங்கும் குழுவின் விசேட அனுமதியின் பேரில் பரீட்சை திணைக்களத்தினால் நடத்தப்பட்ட போட்டி பரீட்சையின் பெறுபவர்களின் அடிப்படையிலேயே இவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட 1300 வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் வெளிநாட்டு பிரஜை ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 37 வயதுடைய சீன பிரஜை என போலீசார் தெரிவித்துள்ளனர். கிடைத்த தகவலுக்கு அமைய கருவாத்தோட்டம் போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள் குழுவினால் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கருவாத்தோட்ட போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பூண்டுலோயா டன்சினன் கீழ்பிரிவு ஸ்ரீ முத்துமாரியம்மன் மகா கும்பாபிஷேகத்தையொட்டி எண்ணெய் காப்பு நிகழ்வு மிக சிறப்பாக இடம்பெற்றது. காலை விநாயகர் வழிபாட்டுடன் ஆரம்பிக்கப்பட்டு புண்ணியாக வாஜனம், யாகசாலை பிரவேசம் என்பன இடம்பெற்று முத்துமாரியம்மனுக்கும் ஏனைய பரிவார மூர்த்திகளுக்கும் அடியார்களால் எண்ணெய் காப்பு வைக்கப்பட்டது. தொடர்ந்து யாகசாலையில் விசேட ஓம திரவியங்களால் யாக பூஜை இடம்பெற்று பூர்ணாகுதி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது.
உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை குறிப்பிடத்தக்க அளவு வீழ்ச்சியடைந்துள்ளது. அதன்படி WTI மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $88.27 வரை குறைந்துள்ளதாகவும் இது 4.42% வீழ்ச்சி எனவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $98.84 வரை குறைந்துள்ளதுடன் இது 5.41% வீழ்ச்சியாகும். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் மேர்பன் ரக கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $119.88 காணப்படுகிறது. அதன்படி இந்த முன்னைய விலையுடன் ஒப்பிடுகையில் 11.31% வீழ்ச்சி என வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை முயற்சிகளில் அமெரிக்கா முன்னேற்றம் கண்டு வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் நேற்று செய்தியாளர்களிடம் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். போர் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கையில் ஈரானுக்கு ஒரு முக்கிய சலுகையை வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை அமெரிக்கா ஈரானுக்கு 15 அம்ச தீர்வு திட்டத்தை அனுப்பியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பகைமையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒப்பந்தத்தை எட்டுவதற்காக ஈரானில் உள்ள சரியான நபர்களுடன் அமெரிக்கா பேசி வருவதாகவும் ஈரானியர்கள் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட மிகவும் விரும்புவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானில் போர் தொடங்கியதிலிருந்து நாடு முழுவதும் 82,417 பொதுமக்களின் குடியிருப்புகள் வான்வழி தாக்குதல்களால் சேதமடைந்துள்ளதாக ஈரானிய செம்பிறை சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். மனிதாபிமான அமைப்பான அதன் தலைவர் மேலும் தெரிவிக்கையில் மொத்தம் 281 வைத்தியசாலைகள், சிகிச்சை நிலையங்கள் மற்றும் மருந்தகங்களும் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கிரிக்கெட் அணியின் அதிரடி துடுப்பாட்ட வீரரான குசால் ஜனித் பெரேராவை இலங்கை கிரிக்கெட் அணிக்கான தெரிவில் பரிசீலிக்கப்பட மாட்டார் என இலங்கை தெரிவுக்குழு தெரிவித்துள்ளதாக அறிய கிடைக்கிறது. இதன்படி இலங்கை தேசிய கிரிக்கெட் அணிக்கான ஒப்பந்த பட்டியலிலிருந்து நீக்கப்படுவார் என தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே இதன் மூலம் அவரின் சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கை அஸ்தமனமாகிறது. இவ்வாறான நிலையில் குசால் ஜனித் பெரேரா உடல் தகுதி தேர்வில் பங்கேற்காமலேயே பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடரில் பங்கேற்க உள்ளார். தற்போது 35 வயதாகும் குசால் ஜனித் பெரேரா இலங்கை அணிக்காக 22 டெஸ்ட் போட்டிகளிலும் 116 சர்வதேச ஒருநாள் போட்டிகளிலும் 95 சர்வதேச 20 போட்டிகளிலும் விளையாடியுள்ளார். 2019 தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக டர்பனில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில் ஆட்டமிழக்காமல் குவித்த 153 ஓட்டங்கள் இலங்கை அணிக்கு ஒரு விக்கெட் வெற்றியை ஈட்டிக் கொடுத்தமை சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் மறக்க முடியாத இன்னிங்ஸாக கருதப்படுகிறது.